ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு seleno கிரியேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக தீபாவளிக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதோட டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பயுமே ஒரு சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி தான் saree கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லீஃப் டிசைன்ஸ் வச்சிருக்கு. அண்ட் பார்டரில் க்ரீன் கலர் அண்ட் காப்பர் ஷேட்லேயே இருக்குது. ஸோ இந்த டிசைன் இந்த சாரீக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன். ஸோ நெக் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். லீவ்ஸ் காப்பர் ஷேடில் வர மாதிரி ஃப்ளார் மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துட்டு ஸ்டோன்ஸ் அங்கங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த இதை ஃபுல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். அண்ட் பீட்ஸ் வச்சுட்டு சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு க்ரீன் கலர் ஃப்ரெஞ்ச் நோட் போட்டுட்டு மறுபடியும் 3mm யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லீஃப் காப்பர் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 3mm வச்சு ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்கு ஒரு வளைவு மாதிரி கொடுத்துட்டு அதே லீஃப் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி சென்டரில் இது ரெண்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் பேக் நெக் அண்ட் ஸ்லீவ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேக் நெக் கூட ஒர்க்கிங் டெமோ வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அது கொஞ்சம் சிம்பிளான ஒர்க் தான். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸ்லீவுக்கான வீடியோவை கொஞ்சம் டீட்டெயில்டாக இங்கே பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஒரு குவிக் வியூவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜரி வச்சுட்டு 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் சாரீ கலர் யூஸ் பண்ணி சில்க் த்ரெட்டில் 2 கலர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரீனு. ஸோ பிக்கில் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் கரெக்டாக தெரியலை. இதுக்கு மேலே நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லீவ்ஸ்லாம் நான் ரஃப் டிராஃப்டாக வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ இது லெஃப்ட் சைடில் வரைஞ்சிருந்தது. ஸோ இப்போ ரைட் சைட் ஸ்லீவ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது நார்மல் பேப்பர். ஸோ நார்மல் பேப்பரில் நீங்கள் மார்க்கர் வச்சு இந்த சைட் நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இன்வெர்ட்டடான இமேஜ் இங்கே கிடச்சிரும். இது நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அப்போ என்கிட்ட இந்த பேப்பரில் தான் இருந்துச்சு. ஸோ அதில் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இதை நான் இந்த மாதிரி கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த கார்பன் ஷீட் எல்லோ கலரை விட ஒயிட் கலர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காக தெரியுது கிளியராக. அதனால் நான் ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எடுத்திருக்கேன் அண்ட் வரைஞ்சது. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாத் வச்சுட்டு இதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பர், அதுக்கு மேலே இந்த பேப்பர் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம வரையும் போது இதோட ரிஃப்ளெக்ஷன் அதில் வரும். கீழே சப்போர்ட்டுக்கு ஏதாவது நோட் வச்சுக்கோங்க. நோட் வச்சுட்டு நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ட்ரேஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் ஃபுல்லாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சுகர் பீட் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஸோ அவுட்லைன் கொடுக்கும்போது இந்த லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கிறதுக்கு கீழேருந்து கொடுத்தா போதும். இந்த மாதிரி வெறும் ஸ்டெம் மட்டும் போட்டிருக்கோம்னா ஃபுல்லாக போடணும். ஏன்னா இந்த லீஃபில் ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெம் மாதிரி இருக்கிறதுல ஒரு ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் இது எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் இருக்குது இல்லையா. ஸோ ரவுண்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அது அடிஷ்னலாக தனியாக பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த பிரான்ச்சஸாக கொடுத்துருக்கேன் இல்லையா, பெரிய பெரிய பிரான்ச்சஸ். ஸோ இதுக்கு மட்டும் சுகர் பீட் வச்சு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாமே கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் எல்லா வீடியோலையுமே மென்ஷன் பண்ணுற மாதிரி ப்ளவுஸுக்கு ஏற்ற கலர் செல்ஃப் கலர் தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ ஏன் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நாட் போடும்போது சம்டைம்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா நூல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அது எடுக்க நம்ம மறந்துட்டோம் அப்படின்னாலும் இந்த கலர் யூஸ் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது. ஸோ மேக்ஸிமம் செல்ஃப் கலர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஆரி அயன் நீடில் தான் பீட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன். டூலிப் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இதுக்கு நம்பர், பிராண்டு, சைஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆரி அயன் நீடில் ஃபார் பீட்ஸ்னு கேட்டாலே தருவாங்க. இந்த பகுதி ரொம்ப மெல்லிசாக இருந்துச்சுன்னா ப்ரிசோ சுகர் பீட் எல்லாமே உள்ளே போகும். ஏன்னா ப்ரிசோ சுகர் பீட் யூஸ் பண்ணுறது ரொம்ப குட்டியாக இருக்கும். அதனால் இருக்கிறதுலே அந்த நீடில் எது ரொம்ப மெல்லிசாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ரிசோ சுகர் பீடை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவுட்லைன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ சுகர் பீட்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு சுகர் பீட் வச்சுட்டு இந்த பால்ஸில் 4mm பீட் எடுத்துப்போம். ஸோ இந்த 4mm பீடு வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி 3mm 4mm பால்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேராக இருக்கிறத சிங்கிள் பீடுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியே தனித்தனியாக எடுத்து வச்சதே பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டர் கொஞ்சம் பெரிய கட்டராக வாங்கிட்டு கொஞ்சம் சென்டராக பார்த்துட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பிரேக்.
ஸோ இந்த இது வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு. இது மாதிரி நான் நிறையா 2 சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இனிமேல் வந்து இந்த மாதிரி சேர்த்து வைக்காமல் சிங்கிள் பீடுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த லீவ்ஸ் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னும் ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா அங்கே வந்து பிரான்ச்சஸ் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா. ஸோ வந்துட்டு நான் இப்போ இந்த லீவ்ஸ் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஜர்தோசிஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். சாரியோட காப்பர் கலர் அப்படின்றதுனால ஜர்தோசியும் வந்து நான் காப்பர் கலரில் எடுத்திருக்கேன். லைக் வீடியோவில் இது வந்து கோல்டாக தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா நான் வந்து காப்பர் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜர்தோசி வந்து ஷைனிங் டைப் இல்லை, டியூப் டைப் தான். லைட்டாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விட்ருங்க. ரொம்ப இழுத்தோம்னா அப்படியே வந்துடும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி மட்டும் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து லீவ்ஸுக்கு நிறையா ஜர்தோசிஸ் கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த 2ஐயும் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 பீசஸ் வர மாதிரி, ஒரு கட் பண்ணுற இடத்துல நமக்கு 4 பீஸ் கிடைக்கிற மாதிரி நான் வந்து செட் பண்ணிட்டு, நீங்கள் வேணும்னா 5, 6 கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்மாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம கட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம், இல்லைனா சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும். குட்டி பீஸை தான் நான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா லீஃபே வந்து நம்ம குட்டியாக தான் போட போகிறோம். அதில் வந்து பெருசாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, லீவ்ஸ் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ நீட்டாக வரதுக்காண்டி முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால், லைக் இந்த அளவுக்கு பீஸ் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இல்லைன்னா இந்த அளவுக்கு, ரொம்ப வந்து பெருசாக இல்லாமல் குட்டியாக கட் பண்ணால் போதும். ஸோ எனக்கு வந்து ஜர்தோசிலே ரொம்ப பெஸ்ட் பிடிச்ச பார்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கட் பண்ணுறது தான். கட் பண்ணுறதுல நம்ம கரெக்டாகவும் பண்ணணும், அதே மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணிட்டும் பண்ணணும். ஸோ இதில் என்ன என்ஜாய்மெண்ட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் ஸ்டில் இது இப்படி போய் விளைகிறது கொஞ்சம் நல்லா இருக்கிறது. சாட்டிஸ்ஃபைங் ஆர்ட். ஸோ என்னடா வீடியோ, ஒரு டிசைனிங் வீடியோ இவ்வளோ லென்த்தாக போகுது, இவ்வளோ மினிட்ஸ் வந்து நம்ம பார்க்கணுமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு சின்ன விஷயம் கூட எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து எடுத்திருக்கேன். அதனால தான் அந்த சுகர் பீட் போடுற வீடியோ அதெல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணால் கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் மறக்காமல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் வந்து வீடியோஸ் ஒரே மாதிரி வீடியோஸ் போடாமல் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கேட்டதை போடணும் அப்படின்ற மாதிரி தோணும். இடையில ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஆரி மெட்டீரியல்ஸ் ஆர்கனைஸ் பண்ண வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து அதுக்கான டைம் இல்லை. பட் வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் வந்து செலக்டிவாக நான் வந்து வீடியோஸ் போட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்குறது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு வீடியோ போடவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத மனசில் வச்சுட்டு நீங்கள் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிசைன் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் வேணும்னா மறுபடியும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட் பண்ணதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது, ஸ்டோர் பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் நமக்கு வந்து அது ஞாபகம் இருக்குமான்னு தெரில. அதே மாதிரி இந்த அளவுக்கு ஸ்மால் பீசஸ் தான் அதுக்கும் யூஸ் பண்ணுவோமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஓரளவுக்கு கட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப நம்ம வந்து பண்ணால் போதும். இதெல்லாம் வந்து லீஃபுக்கு குட்டியாக நான் கட் பண்ணிட்டேன். ஸோ நான் போட போகிறது எம்போஸ்டு லீஃப். ஸோ அதுக்கு அவுட்டர் கோட்டிங் கொடுக்கறதுக்காண்டி ஒரு 4 பீஸ் மட்டும் பெருசாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி லீஃப் போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ப்ரொஃபஷனலாக இருந்தாலுமே கொஞ்சம் இந்த மாதிரி லீஃப் போட்டுட்டு எப்பயுமே ஃபர்ஸ்ட் டைம் லீஃப் போடும்போது மட்டும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லீஃப் வரையலைனாலும் கூட நம்மளால் வந்து லீஃப் ஷேப்பில் போட்டுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எம்போஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி பெரிய பீஸாக நான் எடுத்துக்கிறேன். கீழேருந்து நூலை வந்து எடுத்துகிட்டு எப்பயும் போல தான் நூலை எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளால் நல்லா பண்ண முடியும். ஸோ அந்த லீஃபில் நான் எங்கே வரைஞ்சிருக்கேனோ அந்த அவுட்டரில் தான் நான் வந்து இப்போ கோட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் வந்து லீஃபை வந்து கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. நான் வரைஞ்சதே கொஞ்சம் குட்டியாக வரைஞ்சிருக்கிறதுனால அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கிறதே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம லீஃப் அவுட்டர் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து டாப்புக்கு நான் போயிருக்கேன். டாப்புக்கு போயிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 5 பீசஸை கோர்த்துட்டு கூட நீங்கள் ஒவ்வொரு டைமும் நம்ம எடுக்காமல் இப்படி கோர்த்துட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பீஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு சென்டரில் நான் குத்திட்டு ஒரு ஸ்டிச் லாக் ஸ்டிச் போடுறேன். லாக் ஸ்டிச் அப்படின்றது சின்னதாக ஸ்மால் ஸ்டிச். திருப்பி பேக் டு பொசிஷன் போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பீஸை போடுங்க. பீஸ் இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, மறுபடியும் பேக் டு பொசிஷன் போயிட்டு ஒரு லாக்குன்றது நாட் கிடையாது, சின்ன செயின் ஸ்டிச்சு. ஸோ ஒரு லாக், பேக் டு பொசிஷன், ஒரு லாக், பீஸ்.
இப்போ இது குட்டியாக இருக்கிற மாதிரி ரேண்டமாக கட் பண்ணும்போது குட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெரிய பீஸ் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு லாக்கு அண்ட் பேக் டு பொசிஷன், ஒரு லாக். அந்த லாக் பேக் டு பொசிஷன் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து எங்கே போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் போகிறேன். நான் நீடில் ஆக்சுவலாக இங்கே இருக்க முன்னாடி ஜர்தோசி, நான் இந்த இடத்துக்கு போகிறேன். லாக் போடுறது வந்து நீங்கள் எப்படி போடணும்னா மேலே உள்ளதுக்கு கொஞ்சம் கீழே, இப்போ ஃபஸ்ட் ஒன்று இங்கே இருக்குது கொஞ்சம் கீழே போட்டிருக்கேன், அடுத்து கொஞ்சம் கீழே இறக்கிருக்கேன், இப்படியே நம்ம இறக்கிட்டே வரணும், அப்போ தான் லீஃப் ஷேப்பில் வரும். ஸோ அதுக்காண்டி வந்து லாக் போடுற போது கொஞ்சம் இறக்கி போடணும். ஸோ இந்த மாதிரி ஒன் சைடு ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நாட் போட்டுட்டு பேக் டு பொசிஷன் இங்கே வந்து நம்ம போகலாம். பட் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நாட் போடாமல் அப்படியே இந்த ஜர்தோசி பக்கத்துலேயே இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சாக போட்டுட்டு மூவ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஜர்தோசிக்கு கொஞ்சம் கீழே போயிட்டு ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் நம்ம ரைட் சைடில் என்ன பண்ணமோ அதை அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே ஒரே சைடில் நீங்கள் லோட் பண்ணுங்கள். ஒன்று கீழேருந்து நீங்கள் லோட் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா அடுத்த டைம் மேலே போய் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கீழே வந்து ஸ்டிச்சு போட்டு முடிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் லோட் பண்ணக்கூடாது. மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் லோட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக முடிச்சுட்டு நான் வந்து நாட் போட போகிறேன். இதில் மெயினாக வந்து சென்டரில் நான் கேப் விட்டு லீஃப் போட்டிருக்கேன். நான் சென்டரில் வந்து ஒரு த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம், அதனால கேப் விட்டு பண்ணியிருக்கேன். ஸோ பிகினராக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹேபிட் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாகவே நீங்கள் வந்து கேப் விட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ ஜர்தோசி ஸ்டிச் பண்ண தெரியாதவங்களும் கூட இந்த லீஃப் ஸ்டிச் வந்து இந்த நீடில் யூஸ் பண்ணியே பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு இதை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாத்தையும் பீடு மாதிரி ஒரு டியூப் பீட் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வச்சு இந்த லீஃபை பண்ணலாம். ஸோ எம்போஸுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த எம்போஸுக்கு நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த பீட்ஸ் நீடில் வச்சு பண்ணலாம். ஸோ லீஃபை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு பீட்ஸ் நீடில் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நார்மல் நீடில் வச்சு பண்ணலாம், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் வரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி எல்லா லீவ்ஸையும் நான் முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம லீவ்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். ஸோ காப்பரில் ஜர்தோசிஸில் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் தான் நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். அண்ட் அதுக்கு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமுமே ஒரு 5 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். எப்படி வந்து சிக்கு இல்லாமல் போடுறது இந்த கோர்க்கிறது நூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் டிப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், பட் வந்து அட்மாஸ்பியர் கொஞ்சம் இதாக இருக்கும், பட் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதுக்கான சிக்கல் இல்லாமல் எப்படி நம்ம போடுறது, சிக்கல் இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்றதுக்கான ஒரு கிளியரான டிப் அதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த நீடில் நம்பருமே அதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்ன பிராண்ட் வாங்கியிருக்கின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கேயும் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், நீடில் நம்பர் வந்து 5 or 6 வாங்கிக்கோங்க. எஸ்பின்ற கம்பெனி நான் யூஸ்வலாக வாங்குறது. நீங்கள் ஷாப்ஸ்க்கு போகும்போது அவங்ககிட்ட கேளுங்க, எஸ்பி கம்பெனி இருந்தால் அதை வாங்கிக்கோங்க. திஸ் இஸ் நாட் ப்ரமோஷன், நான் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு இல்லை, அந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ நீடில் நம்பர் 5 or 6 anything நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு கீழே வந்து நாட் போட்டுச்சு. ஸோ நாட் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த சம்கீஸ் வந்து இந்த மாதிரி 555 பிராண்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ கோல்டன் சம்கீஸ் எடுத்துகிட்டு இதை விட சைஸ் குட்டியாக இருந்தால் அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்குமே இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதுனால நான் ஹோல் பேக்கெட்டாக வாங்கிட்டேன். உங்களுக்கு வந்து என்ன கலர் வந்து வேணுமோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ வந்து இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் எங்கே சுகர் பீட் வந்து எண்ட் ஆயிருக்கோ அங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த த்ரெட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்டில் நீடில் இருக்கணும். நீடில் இது மேலே வச்சு ஒரு சுற்று, லைக் வந்து நான் ஸ்லாண்டிங்காலாம் வைக்கல, ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரே ஒரு சுற்றிட்டு சம்கீயில் கோர்த்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்கே நம்ம வைக்க போகிறோம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்மியாக போட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டிப் ஃபாலோ பண்ணலாம்னா இந்த சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் லென்த் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நீளமாக கோர்க்காமல் கொஞ்சமாக கோர்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு லெஃப்ட் சைடில் நான் எடுக்கிறேன். லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு அண்ட் அகெயின் இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு சம்கி எடுத்துகிட்டு இதுக்கு பக்கத்தில் வைக்கிறேன். கீழே இழுக்கும் போது டைட்டாக இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லூஸாக இருந்துச்சுன்னா இது வந்து தூக்கிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி மறுபடியும் கீழே அந்த சுகர் பீடை ஒட்டி தான் நம்ம எடுக்கணும், பட் கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும். சுற்றுனதுக்கப்புறம் தான் சம்கி வைக்கணும். சம்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஸ்ட்ரைட்டாக 1, லெஃப்ட் சைடில் 3, ரைட் சைடில் 3 இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு லீஃப் மாதிரி லைக் இதையே நீங்கள் வந்து எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இந்த காப்பர் ஜர்தோசிஸ் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே காப்பர் ஜர்தோசிஸ் வச்சு மட்டுமே பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லாமே ஆரி பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஒரு டிசைன் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து அதை காப்பி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் இஃப் கஸ்டமர் செட் ஓகே. ஸோ இது உங்களுக்காண்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எப்படி வேணுமோ அப்படி வந்து பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர்காண்டி பண்ணும்போது அவங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம சஜஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தாராளமாக இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற டிசைனுக்கு சாரியில் உள்ள டிசைனுக்கு ரெலவெண்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு நான் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணிட்டு இதில் ஆல்ட்ரேஷன்ஸ்னால் இப்போ நான் இந்த ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நானாக பண்ணுறது. லைக் காப்பர் லீவ்ஸ் யூஸ் பண்ணுறது அண்ட் இதுக்கப்புறம் பண்ண போகிற ஒர்க்ஸு. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் பேஸ் டிசைனை வச்சுட்டு நான் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி என்ன மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாவில் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைலோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் லீவ்ஸ்க்கு நடுவில் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அங்கேயும் இதே மாதிரி ஒரு லாங் டென்ஷனாக போட போகிறோம். இந்த மாதிரி சுற்றிட்டு சம்கி இல்லாமல் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து குத்திடணும். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து ரீக்ரியேட் பண்ணதை எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. உங்கள் பேஜ் இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சுருக்கீங்க, இப்போ தான் பிகினராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பேஜையும் நான் சேர்த்து ஸ்டோரியில் வந்து மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாவில் எனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து அனுப்பியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதுக்கான வீடியோ வந்து நான் ஷேர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கு அடுத்த ஒர்க்கும் இருக்குது. ஸோ இதோட வீடியோ முடியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாட் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டேன். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நான் எப்படி நாட் போடுவேன்னா ஃபோல்ட் பண்ணி தான். லைக் இதை பேக்கை திருப்பி எப்பயும் யூஸ்வலாக நம்ம நாட் போடுவோம்னா அந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ இப்போ இது முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து இங்கே வந்து த்ரெட்டை இழுக்கக்கூடாது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுவேன்னா மீதி இருக்கிற நூலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு எம்டி பிளேஸில் இப்படி குத்திட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம நாட் போடுறதுக்கு அந்த இடத்துல கட் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் இந்த இது. இப்போ நான் பின்னாடி திருப்பி தான் நாட் போட போகிறேன். ஆக்சுவலாக நாட் போடுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஈவன் நம்ம வந்து அந்த நீடில் வச்சே கூட நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து திருப்பியாச்சு. இப்போ நீடில் வச்சு நம்ம எப்படி வந்து நாட் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து லூப் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ எதுவுமே சப்போர்ட் இல்லாதப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளா ஒரு லூப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி நாட் விழுந்துக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம கையை வச்சு இதை மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாட் போடணும். ஸோ இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்திங்கன்னா நாட் வந்து விழுந்துடும். ஸோ இது பக்கத்தில் விழுந்திருக்கா. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு லூப் மாதிரி போட்டுட்டு அதில் அப்படியே நாட் போட்டுற வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இப்படி ஒன்று பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்ம ஃபிங்கர் வச்சு இப்படி இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ளே விட்டு கூட நாட் போடலாம். ஸோ நான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து ஒன்று ஃபிங்கர் சுற்றி போடுறது, இல்லைனா இந்த மாதிரி கடைசி இருக்கிறதுக்கு நூல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நான் நாட் போட்டுருவேன். அப்படி இல்லைனா இந்த மெத்தட் தான். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அந்த நூலை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு நம்ம எப்பயும் வந்து ஒரு 2 கயர் இருந்துச்சுன்னா எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரியே ஒரு 3-4 டைம்ஸ் நாட் போட்டுட்டு மீதி இதை நான் கட் பண்ணிடுவேன். இந்த நாட் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இப்போ பிடிச்சி போடுறதுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த அளவே போதும். ஸோ அதனால் இதோட கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன். இப்படி நம்ம பண்ணும்போது கீழே நம்ம இப்படியே விட்டுருக்கலாமே, ஏன் வந்து நீங்கள் மேலே வச்சிங்க அப்படின்னா கீழே நமக்கு நூலை இப்படி கையில் எடுத்துகிட்டு போகும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் மேலே வந்து நம்ம வச்சுக்கிறோம். அதை ஜஸ்ட் நம்ம இப்படி எடுக்கிறதுனால அந்த இடத்துல வந்து எந்த ஹோலோ ஏதோ ஒன்றும் வர போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லா நாட்ஸுமே வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்குது, இங்கெல்லாம் ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து போட போகிறேன். ஸோ போட்டு முடிச்சுட்டு மேலேயும் புட்டாஸ் வந்து ஸ்லீவில் எப்பயுமே புட்டாஸ் வைக்கிறது என்னோட ஹேபிட்டாக. ஸோ அதனால் வந்து புட்டாஸ் வச்சுட்டு இங்கே இன்னும் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ எல்லா பிரான்ச்சஸும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு எல்லாத்துலேயும் வந்து டாட்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ டாட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம சிங்கிள் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை லாக் பண்ணிட்டா போதும். ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக நாட் போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து பாருங்கள். டாட்ஸ் வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க டிசைனு. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். ஸோ பிகினராக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒர்க் எடுத்து பண்ண முடியும். இதில் லீவ்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட